ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அனுஷா மலேசியா பெனாங்லேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம கெக்லாக்சிக் டெம்பிள் போகிறோம். இது ஒரு புத்தா டெம்பிள் பெனாங்கில் ஜார்ஜ் டவுனில் இருக்குது. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். பெனாங்கில் ரொம்ப பெரிய புத்தா டெம்பிள். அது என்ன சொல்கிறாங்கன்னா, மலேசியாவிலே பிக்கஸ்ட் புத்தா டெம்பிள்னு சொல்கிறாங்க. இந்த டெம்பிளில் இது 7 ஸ்டோரி பில்டிங். ஆனால் நமக்கு அது அலௌடு இல்லை. அதுக்கப்புறம் வெளியிலேருந்து பார்த்தா ஒரு புத்தா ஸ்டாச்சு தெரியும். அது பிரான்ஸ் ஸ்டாச்சு. அது 120 ஃபீட் ஸ்டாச்சு. அதை அவங்க குவானின் ஸ்டாச்சுன்னு சொல்கிறாங்க, ஆனால் புத்தா ஸ்டாச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் காடஸ் ஆஃப் மெர்சி அப்படின்னு சொல்கிறாங்க. மீன்ஸ் அப்போது இது புத்தாவில் உள்ள லேடி காடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தெரியல. இந்த பில்டிங்கை 1892 அந்த பீரியடில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த புத்தா டெம்பிளில் 10,000 புத்தாஸ் இருக்கிறாங்களாம். ஸோ இது என்ன சொல்கிறாங்க, இந்த 10,000 புத்தாவுமே தாய்லாந்தில் ராமா 6ன்னு ஒரு கிங் இருந்தாங்க. அந்த கிங் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ வெளியிலேருந்து பார்த்தா தெரியும்னு சொல்லலாம். கோவிலுக்கு நம்ம ஜஸ்ட் வெளியில் ரோடில் போகும்போதே நல்ல பெரிய ஸ்டாச்சு 120 ஃபீட் அந்த புத்தா தெரிவார். அது இந்த சைனீஸ் நியூ இயருக்கு மட்டும் அங்கே மேலே போய் பார்க்குறதுக்கு டிரான்ஸ்போர்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த சைனீஸ் நியூ இயருக்கு இந்த டெம்பிளில் லைட்டிங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நிறைய பேர் சாமி கும்பிடவே நிறைய கூட்டம் போவாங்க. இந்த லைட்டிங்ஸ் பார்க்குறதுக்கும் நிறைய போவாங்க. எப்போவுமே அந்த சைனீஸ் நியூ இயர் ஒட்டி பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். அங்கே போனால் இப்போ நான் இதில் அப்படி தான் இந்த 120 ஃபீட் புத்தா பார்க்குறதுக்கு நம்ம ஒரு பேட்ரி காரில் ஏறி நம்ம போகிறோம். அவங்க ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இறக்கி விட்றாங்க. அதுக்கு அவங்க 4 ரிங்கெட்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அப் அண்ட் டவுனுக்கு 4 ரிங்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இறக்கி விட்றாங்க. இங்கே என்னென்னா இதில் இறங்கி இது சவனீஸ் ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே போனால் அங்கேருந்து ஒரு லிஃப்ட் இருக்குது. அதை இன்க்ளைன்டு லிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மலேசியாவில் ஃபர்ஸ்ட் இன்க்ளைன்டு லிஃப்டாக. இந்த லிஃப்ட்டுக்கு அகெயின் நம்ம 6 ரிங்கெட் சார்ஜ் கொடுக்கணும். அதுவுமே அப் அண்ட் டவுன். அப்போ நம்ம மேலே ஏறி போனோம். அந்த புத்தா இருக்கிற இடத்துக்கு, அந்த பிரான்ஸ் ஸ்டாச்சு இருக்குது புத்தா இருக்கிற இடத்துக்கு நம்ம போகலாம். அங்கேயுமே நல்ல பெரிய ஏரியாவாக இருக்குது. அங்கேயுமே நிறைய லைட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. அங்கே போய் இறங்கினதுக்கு அப்புறமுமே என்னென்னா அந்த 120 ஃபீட் புத்தா திருப்பி ஒரு ஸ்டெப் மேலே தான் இருக்காங்க. நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி போய் பார்க்குற மாதிரி இருக்காங்க. நல்ல பெரிய புத்தாவாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈவன் அங்கே நம்ம அந்த புத்தாவை பார்த்துட்டு கீழே இறங்கி அந்த ஜஸ்ட் லிஃப்ட்டுக்கு போய் இறங்குற இடத்துல இறங்கி வந்தால் இன்னொரு புத்தா இருக்கிறாரு. அங்கே ஈவன் இங்கே எல்லாமே இந்த சைனீஸ் எல்லாருமே போய் ப்ரே பண்ணுறாங்க. அந்த ஈவன் இதுதான் அந்த லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணுற இடம். ஸோ சைனீஸ் எல்லாருமே போய் ப்ரே பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி ஊதுபத்தி கொளுத்தி வச்சுட்டு ரொம்பவே நல்லா ப்ரே பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த மாதிரி இருக்குது. இது அந்த வெளியில் உள்ள புத்தாவை பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம இந்த வெளியில் உள்ள புத்தாவை பார்க்குறதுக்கு நம்ம தனியாக அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம மேலே வருவோம். ஸோ நார்மலாக இங்கே உள்ளே வந்தோடனே புத்தா டெம்பிள் இருக்குது. நம்ம ஜஸ்ட் கீழே அப்படி இறங்கி பேட்ரி கார் வராமல் நம்ம இறங்கின உடனே அங்கே புத்தா டெம்பிள் இருக்குது. அதுவுமே நல்ல பெரிய புத்தா டெம்பிள் தான். அங்கே போனாலும் அங்கே புத்தா இருக்காங்க. மூணு சாமி இருக்காங்க. நான் இந்த புத்தா நாங்கள் அந்த சைனீஸ் நியூ இயர் அந்த டைம் தான் அந்த லைட்டிங்ஸ்க்காக பார்க்க போவோம். பட் ரெகுலராகவே என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப பெரிய புத்தா டெம்பிள் அப்படிங்கிறதுனால ஃபிலிப்பைன்ஸு, சிங்கப்பூர், ஹாங்காங்கில் இருந்து எல்லாமே பாத யாத்திரையாக வருவாங்களாம் இந்த புத்தா டெம்பிளுக்கு. நான் சொன்ன மாதிரி அவங்க 10,000 புத்தா ஸ்டாச்சு இருக்குது. சின்ன சின்ன ஸ்டாச்சுவாகவும் நிறையவே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த 120 ஃபீட்டு அந்த பிரான்ஸ் ஸ்டாச்சு. ஈவன் இதுக்கு கீழேயே அந்த ஸ்மால் ஸ்டாச்சு இருக்குது. நிறையவே ஸ்டாச்சு இதுதான் ஸ்மால் ஸ்டாச்சுவும் இருக்குது. 10,000 ஸ்டாச்சுன்னு சொல்கிறாங்க.
இங்கே பாருங்கள், இந்த டெம்பிள் அந்த லைட்டிங்ஸ் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த நான் சொன்னல அந்த சின்ன சின்ன ஸ்டாச்சு இருக்குது மேலே, அந்த 120 ஃபீட்டுக்கு கீழே சின்ன சின்ன ஸ்டாச்சு நிறைய இருக்குன்னு சொல்லலாம். இதுதான் அந்த ஸ்டாச்சு, சின்ன ஸ்டாச்சு, புத்தா ஸ்டாச்சு. ஈவன் நான் இன்னொரு புத்தா, பெரிய புத்தாவே இருக்கார், இன்னொரு புத்தா, அதுவும் நான் அடுத்தால எடுத்திருக்கேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதிசயம் வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம் துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம் குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம் அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம் கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம் 16 வயதான பருவத்தில் எல்லோருக்கும் படர்கின்ற காதல் அதிசயம் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம் துளி செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம் குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம் அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம் மின்சாரமில்லாமல் மிதக்கின்ற தீபம் போல் மேனி கொண்ட மின்மினிகள் அதிசயமே உடலுக்குள் எங்கே உயிருள்ளதென்பது உயிருக்குள் காதல் எங்குள்ளதென்பது நினைத்தால் நினைத்தால் அதிசயமே பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம் துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம் குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம் அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம் அஜூபா 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 அஜூபா
வெண்பால் கொண்ட சிறுதீவுக்கு கால் கொண்டு நடமாடும் நீதான் என் அதிசயம். உலகில் ஏழல்ல அதிசயங்கள் வாய் பேசும் பூவெனி எட்டாவது அதிசயமே. வான் மிதக்கும் உன் கண்கள், தேன் தெறிக்கும் கண்ணங்கள், பால் குடிக்கும் மதரங்கள் அதிசயமே. நங்கை கொண்ட வீரல்கள் அதிசயமே. நகம் என்ற கிரீடம் அதிசயமே. அசையும் வளைவுகள் அதிசயமே. கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம். 16 வயதான பருவத்தில் எல்லோருக்கும் படர்கின்ற காதல் அதிசயம். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம் வண்ணத்து பூச்சியுடம்பில் ஓவியங்கள் அதிசயம் துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம் குருநாதன் இல்லாத குயில் பாட்டு அதிசயம். அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம். சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். ஹே ஐ என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளின் ஐயவள் தானா? ஹே ஐ என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளின் துகளவள் தானா? ஐயோ என திகைக்கும் ஐயன வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். தினதிற்கிடுதானே நான், தினதிற்கிடுதானே நான், தினதிற்கிடுதானே நான், தேரே நானா. தினதிற்கிடுதானே நான், இவன் பயத்தை அணைக்க அவள் இவனை அணைக்க அவள் செய்கையில் பெய்வது ஐ. அவள் விழியின் கனிவில் எந்த உலகம் பணியும் சிறு நோய்கள வையமில்லை. அவள் இதழ்களை நுகர்ந்து விட பாதை நடுக பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். ஹே ஐ என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளின் ஐயவள் தானா? ஹே ஐ என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளின் துகளவள் தானா? ஐயோ என திகைக்கும் ஐயன வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள்.
உச்சி போலே நின்றவனா நீந்த ஒரு உடையானா வான்முட்டு மலையை போன்றவனானாட ஒரு மேடையானா என்னுள்ளே என்னை கண்டவள் யாரென்று என காண செய்தாள் கேளாமல் நெஞ்சை கொய்தவள் சிற்பம் செய்து கையில் தந்தாள் யுகம் யுகம் ஆட முகம் இது போதும் புகலிடம் என்று உந்தன் நெஞ்சம் மட்டும் போதும் மறு உயிர் தந்தாள் நிமிர்ந்திடச் செய்தாள் நகர்ந்திடும் பாதை எங்கும் வாசம் வீச வந்தாளே பூக்களே சற்று ஓய்வெடுங்கள் அவள் வந்து விட்டாள் அவள் வந்து விட்டாள் ஹே ஐ என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளின் ஐ அவள் தானா என்றால் அது தலைவன் என்றால் அந்த ஐகளின் ஐயவன் நீயா ஐயோ என திகக்கும் ஐயன வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள் அவள் வந்து விட்டாள் பூக்களே சற்று ஓய்வெடுங்கள் அவள் வந்து விட்டாள் அவள் வந்து விட்டாள் பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை புல்விரியும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை புல்விரியும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை புல்விரியும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை பட்சிகளின் குக்கு பூச்சிகளின் ரிங் 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 சங்கீதம் சொல்லித் தருமே தங்கப் பெண்ணே காலோடு சலங்கை பூட்டி கரையெல்லாம் வீணை மீட்டி நதி பாடும் பாடல் கேளாய் பட்டுப் பெண்ணே பூமி ஒரு வீணை இதை காற்றின் கைகள் மீட்டுது கேட்கும் ஒலி எல்லாம் அட சரி கம பத நி சரி பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை புல்விரியோ ஓசை அதை கேட்கத்தான்